எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போறாரு, அமித்ஷாவை தான் சந்திச்சு பேசலாம்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? திரு செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி சென்று அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். அதன் அடிப்படையில் சில கருத்து பரிமாற்றங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. மென்டல் பிளாக், அவர் மனதளவுல அவருடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ள மறுக்குது. ஆளுகிற பாஜகவினுடைய ஆக்டோபஸ் கரங்கள் மிக நீளமானது. எடப்பாடி பழனிசாமி மீள முடியாத வகையில் அவராதான் சிக்கிட்டாரு. தோல் கொடுத்து துரோகம் செய்வதற்கு அவர் கூடவே நிறைய பேர் பயணிக்கிறாங்க. அசந்தார்னா போட்டுருவாங்க. 40 லட்சம் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டினேன்னு பேட்டி கொடுத்திருந்தாரு. அண்ணாமலைகிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நீ ஏன்ட்ட கேட்கறது? அண்ணாமலை தனி கட்சி துவங்குற இருக்கிற 4% 4 பிரிச்ச என்ன 7 பிரிச்ச என்ன? விஜய் என்ற ஒரு 3வது சக்தி இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. சற்றே எடப்பாடி பழனிசாமி சுதாரிக்காமல் இருந்தால் தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போறாரு அப்படின்னு சொல்றாங்க, அமித்ஷாவை தான் சந்திச்சு பேசலாம்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? குடியரசு துணைத் தலைவர் பதவியேற்றிருக்கிறார். அந்த பதவியேற்புக்கு திரு எடப்பாடி பழனிசாமி செல்லவில்லை. கூட்டணி கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்திப்பதற்கு இந்த பயணம் மேற்கொண்டிருக்கலாம். ஆனால் நிச்சயமாக திரு அமித்ஷா அவர்களையும் சந்திப்பார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அப்படி சந்திக்கப்படுகிற பொழுது திரு செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்தில் டெல்லி சென்று அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். அதன் அடிப்படையில் சில கருத்து பரிமாற்றங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சார், அதிமுக ஒருங்கிணைப்பு பத்தி தான் பேசுவாரு அப்படின்னு சொல்றாங்களே சார், அதுதான் பேசுறதுக்கு சான்சஸ் இருக்கா? இல்லை, அதிமுக ஒருங்கிணைப்பு இருந்தால் மட்டும்தான் அதிமுக வருகிற தேர்தலில் பரிணமிக்க முடியும். உலகத்துக்கே அது தெரியுது. ஒரே ஒரு ஆளை தவிர திரு எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் அது புரியலை. அதாவது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவர்களை கட்சி விட்டு நீக்கப்பட்டவர்களை சேர்த்து கொண்டால் தன்னுடைய தலைமைக்கு போட்டியாளர்களாக உருவாகி விடுவார்கள்னு ஒன்று. இவர்களுக்கு பாஜகவோடு தொடர்பு இருக்குது. அந்த பாஜக இவர்களை போட்டியாளர்கள் ஆக்கி விடுவார்கள், அவர்களை வைத்து இவரை பதவி நீக்கம் செய்து விடுவார்கள் என்கிற ஒரு அச்சம். இது அவருக்கு இருக்கிற ஒரு மன பிரம்மை அல்லது சித்த பிரம்மை. ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓபிஎஸ் இல்லைன்னா செங்கோட்டையன், ஒரு செங்கோட்டையன் இல்லைன்னா வேலுமணி, வேலுமணி இல்லைன்னா தங்கமணி, தங்கமணி இல்லைன்னா முனுசாமி, முனுசாமி இல்லைன்னா சி.வி. சண்முகம், சி.வி. சண்முகம் இல்லைன்னா உதயகுமார், நம்ம செல்லூர் ராஜு கூட வச்சு கட்ட கட்டிடுவாங்க. அதனால மத்தியில ஆளுகிற அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சி வலிமையானது. அவர்கள் நினைத்தால் யாரை வைத்து வேண்டுமானாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கலாம். ஆனால் சாதுரியமாக எல்லோரையும் தன் அரவணைப்பில் வைத்துக்கொண்டு, எல்லோரையும் தனது நண்பர்களாக வைத்துக்கொண்டு கட்சியை வலிமைப்படுத்தி ஒரு வலிமையான வாக்கு வங்கியை அவர் உருவாக்க வேண்டும். அதை செய்ய தவறுகிறார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தன்கிட்ட நிறைய பணம் இருக்கு, அந்த பணபலத்துல கட்சியினுடைய நிர்வாகிகளை விலைக்கு வாங்கி விடுகிறார். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு ஒருத்தரை பிக்ஸ் பண்ணிக்கிறாரு. அந்த ஒருவர் மூலமாக ஒரு 250 நிர்வாகிகளுக்கு பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. அந்த 250 நிர்வாகிகள் மூலமாக ஆளுக்கு 100-200 பேரை கூட்டிட்டு வர சொல்றாரு. எல்லாம் பணம் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த கூட்டமே இப்படிதான் வருது. இந்த கூட்டமே தேர்தல் பிரச்சார கூட்டமே இப்படித்தான் வருது. அப்போ ஒரு நிர்வாகிகளை பணத்தை வைத்து ஒரு கட்சியை தனக்கு இருக்கிற பணபலத்தால நீதிமன்றங்கள்ல பெரிய பெரிய வழக்கறிஞர்களை வைத்து அந்த நீதி உத்தரவுகளை பெறுகிற வித்தையை தெரிந்திருக்கிற காரணத்தினால கட்சியை கைப்பற்றிக்கலாம். ஆனால் ஆட்சிக்கு அந்த கட்சி வருவதற்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும். அந்த மக்கள் ஒன்றுபட்ட அதிமுக தேவை என்பதை உணர்கிறார்கள். சென்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு, அந்த தோல்விக்கு பிறகு என்னுடைய தலைமையில் ஒருங்கிணைப்பு குழு உருவாக்கப்பட்டு இந்த இயக்கம் சட்டமன்ற தேர்தலில் வெல்ல வேண்டும் என்றால் ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தை நான் முதல்ல முன் எடுத்த. அதன் தொடர்ச்சியாக 6 முன்னாள் அமைச்சர்கள், அதன் தொடர்ச்சியாக
திரு செங்கோட்டையன். அப்ப அந்த கருத்து ஆக்கம் மக்கள் மத்தியில ஒரு நேரேஷன், ஒரு பர்செப்ஷன் முழுமையாக அவர்களை சென்றடைந்திருக்கிறது. ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும். சார், நீங்க சொன்ன விஷயத்துல மக்கள் வாக்களிக்கணும், அது அதிமுக ஒன்றிணைந்தாதான் முடியும் அப்படிங்கிறத அமித்ஷா அவர்கள் கிட்ட நிறைய அதிமுக நிர்வாகிகள் சந்திச்சு வலியுறுத்தினதா ஒரு செய்தி இருக்குல்ல சார்? ஏன்னா செங்கோட்டையன் அவர்களுடைய காலக்கெடுவும் இன்னையோட முடியுது. இது எப்படி சார் அப்படி சந்திச்சு சொல்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும்? இது பெரிய செங்கோட்டையன் இல்லைன்னா தூக்குல போட்டுருவேன் அப்படிங்கிற காலக்கெடு அல்ல. ஒரு 10 நாளைக்குள்ள அந்த விஷயத்தை முடியுங்க. அப்படி ஒரு வேளை நீங்க அதை ஏன்னா தேர்தல் மிக விரைவில் வருதுன்னு அதை ஊடகங்கள்ல போட்டு பொதுச் செயலர் என்பவர் எவ்வளவு நீளமானவர், உயரமானவர், அகலமானவர், எவ்வளவு பெரியவர், அவருக்கு ஒரு அமைப்பு செயலர் காலக்கெடு வைக்க முடியுமா அப்படின்னு. நீங்க கிளை செயலராக இருந்தாலும் பொதுச் செயலராக இருந்தாலும் கட்சி ஆட்சிக்கு கொண்டு வரக்கூடிய வாக்கு வலிமை உங்களிடத்துல இருந்தா தான் உங்களுக்கு மரியாதை. சும்மா பொதுச் செயலர்னு பேர் எழுதிட்டு ஒரு தேர்தலில் கூட ஜெயிக்கலைன்னா சர்க்கரைன்னு ஒரு பேப்பர்ல எழுதி காஃபியில போட்டா இனிக்குமா என்ன? அப்படித்தான். அதனால இவர் பெரிய பொதுச் செயலாளர், அமைப்பு செயலாளராக இருக்கிறவர் எப்படி காலக்கெடு நிர்ணயிக்கலாம், அதை எப்படி எடப்பாடி பழனிசாமி பொறுத்துக்குவாருங்கிறதெல்லாம் அதிமுக கட்சிக்குள்ள பிளவுகளை உருவாக்குவதற்கு, ஒன்றிணைந்து விடக்கூடாது என்று நினைக்கிற திமுக, ஆள வேண்டும் என்று நினைக்கிற அவர்களது வாதங்கள். அதனால அது ஒரு பெரிய காலக்கெடு விதித்து இருந்தார். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நடக்கலைங்க, என்ன ஆயிட்டு போகுது? என்ன ஏதாவது பிறலை ஆயிருமே என்ன? இல்ல செங்கோட்டையை உடனே ஒரு 1000 பேரோட போய் தலைமை கழகத்தை கைப்பற்றிடுவாரா என்ன? அதுக்கெல்லாம் ஒரு ஒர்த்தே இல்லை. அதனால அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. எல்லோருடைய ஒரு பர்செப்ஷன் மீண்டும் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒன்றுபட்ட அதிமுக தேவை. இவர் இணைக்க மறுத்தால் எல்லோரும் விஜய் பக்கம் கைகோர்த்துருவாங்க. அப்படி விஜய் ஒரு 8% வாக்கு வாங்கியில அது திமுகவுக்கு பாதகம். 10% தாண்ட பொழுது அது அதிமுகவுக்கு பாதகம். ஒரு 15% வாக்குகளையோ 12% வாக்குகளையோ விஜய் பெறுகிறார் என்றால் அதிமுக தோற்றுரும், திமுக வென்றுவிடும். இது இவ்வளவுதான். இதுல இட்ஸ் குவைட் சிம்பிள். அதனால இதை புரிந்து கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒன்னா புரியலையா, இல்ல புரிந்தும் புரியாதது போல நடிக்கிறாரான்னு தெரியல. மென்டல் பிளாக் தெரியல உங்களுக்கு, அந்த ஆங்கில வார்த்தை மென்டல் பிளாக். அவர் மனதளவுல அது அவருடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ள மறுக்குது. அது சார், இப்போ அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி அவர்களை வச்சு இந்த அதிமுக ஒருங்கிணைப்புக்கு மத்தியஸ்தம் செய்தார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு சாமானியமா அதை விட்டு கொடுத்துருவாரு? ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி மென்டல் பிளாக் அப்படிங்கும் போது அது எப்படி நடக்கும், சாத்தியம் இருக்கா? விட்டு கொடுத்தா முதலமைச்சர் ஆகலாம், விட்டு கொடுக்கலைன்னா எதிர்கட்சி தலைவருக்கு விஜயோட போட்டி போடலாம். எடப்பாடி பழனிசாமி நான் எதிர்கட்சி தலைவருக்கு விஜயோட போட்டி போடுறேன், திரு ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சராக இருக்கட்டும், எனக்கு அதுலயே வேண்டிய அளவுக்கு வருமானம் வருது, எதுவும் கேஸ் எல்லாம் எதுவும் அவர் என் மேல போடல, நாங்க உள்ளுக்குள்ள ஒரு மறைமுக தொடர்புலதான் இருக்கிறோம்னா அப்புறம் அது அவர் எடுத்துக்க வேண்டியதானே. எப்படி இருந்தாலும் இந்த முறை கட்சி ஆட்சிக்கு வரலன்னா இவர் பொதுச் செயலரை தொடர முடியாது. இந்த தேர்தலில் அதிமுக ஆளுங்கட்சியாக உருவாகவில்லை என்றால் தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு பொதுக்குழுவை கூட்டி அல்லது மொத்த நிர்வாகிகள் ஒரு கூட்டத்தை கூட்டி இவரை கட்சி விட்டு நீக்கிடுவாங்க. அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தேர்தல் வெற்றியை நிச்சயம் இவர் இந்த முறை உறுதிப்படுத்தணும். இன்னொரு முறை தோற்பதை எந்த அதிமுக தொண்டனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், தாங்கிக் கொள்ள மாட்டான். இவர் எவ்வளவு நிர்வாகிகள்கிட்ட பணம் கொடுத்து அவங்களை சரி பண்ணி வச்சிருந்தாலும் வருகிற சட்டமன்ற தேர்தல் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு. ஆனா இன்னொரு ஒரு விஷயம் இருக்குல்ல சார், இவர் தன்னை பொதுச் செயலாளரா நிர்வாகி அவர் உறுதிப்படுத்திட்டாரு, நான் தான் பொதுச் செயலாளருங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாரு. இப்போ அமித்ஷா அவர்கள் எல்லாம் பேசி சசிகலாவும் இதே தானே செஞ்சாங்க. சசிகலாவை எப்படி நீக்கினாங்க? பொதுக்குழுவை கூப்பிட்டு நீக்கினாங்க. அதே பொதுக்குழுவை கூப்பிட்டு வேலுமணி எடப்பாடி பழனிசாமி நீக்கிட்டு போயிடுவாரு. வேலுமணி செய்யலினா தங்கமணி செய்வாரு, தங்கமணி செய்யலினா முனுசாமி செய்வாரு, நீங்க முனுசாமி செய்யலினா CV சண்முகம் செய்வாரு, அடுத்த உதயகுமார் செய்வாங்க. இந்த பெயர் ஆர்டரே உங்களுக்கு ஏதோ ரகசியம் தெரிஞ்ச மாதிரி. இதெல்லாம் ஒரு ரகசியம் இல்லை. இவர்கள் எல்லோருமே யாரு இதுல யாராவது அதிமுகல ஏங்க உங்களுக்கு ஒரு முதலமைச்சர் பதவி தர்றோம், உங்களை பொதுச் செயலர் ஆக்குறோம்னா வேணான்றுவாங்களா என்ன? அதெல்லாம் இல்லைங்க, நாங்க எங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தாங்கன்னு சொல்லுவாங்களா என்ன? யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா சார், இவர் ஒருவேளை இறங்கி வந்துட்டாரு அப்படின்னா இவரோட லீடர்ஷிப் குவாலிட்டி போயிரும்ல சார்? அதெல்லாம் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. ஒரு தலைவனுக்கு உண்டான அழகு தன்னுடைய தலைமையில்
கட்சி வெற்றி பெறுவதுதான். அதனால இதுல வந்து இந்த வரட்டு கௌரவம், நீங்களும் இந்த திமுக ஆளணும்னு நினைக்கிறீங்களா என்ன? இல்ல, அவருக்கு என்ன போயிடுது? என்ன லீடர்ஷிப் குவாலிட்டி? என்ன அவர்கிட்ட லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு சொல்லுங்க? என்ன அவர் பெரிய கவர்ச்சிகரமான லீடரா, வசீகரமான லீடரா? இன்னைக்கு அண்ணா பிறந்த நாள், அண்ணா போல பெரிய பேச்சாற்றல் உள்ளவரா, இல்ல பெரிய எழுத்தாற்றல் உள்ளவரா, இல்ல ஒரு ஆங்கில சொற்பொழிவு நிகழ்த்தினாருன்னா எல்லாரும் மணிக்கணக்கா உட்கார்ந்து கேட்பாங்களா? என்ன திறமை அவருக்கு? அவர்கிட்ட சார் இத்தனை பேர் கலெக்ஷன் பண்றது, கலெக்ஷன் பண்ண பணத்தை தலைக்கு விழுன்னு கரெக்டா டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க். இல்ல சார், இத்தனை பேர்த்த ஒதுக்கி அவர் வந்திருக்காருல்ல, நீங்க சொன்ன மாதிரி சசிகலா, எத்தனை பேரை ஒதுக்கி வந்தாரு? சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் இத்தனை பேர் அந்த இடத்துக்கு போட்டி போட்டாங்க. இவ்வளவு பேர்த்தி ஒதுக்கி அவர் ஆளுகிற பாஜக அவரை தாங்கி பிடித்தது. அவர்கள் எதிர்பார்க்கிற இந்த ஒருங்கிணைப்பு நடக்காவிட்டால் அவர்கள் இன்னொருவரை தாங்கி பிடிப்பார்கள். இப்பதான் உங்களுக்கு லிஸ்ட் சொன்னேன்ல. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த விஜய் கிட்ட இவர் ஒத்துக்கலன்னா எல்லாரும் போயிருவாங்கன்னு சொல்றீங்க. ஆனா இன்னொரு விஷயம், எல்லாரும் போகலைன்னா கூட ஓட்டு போட்டுருவாங்க. இன்னொரு விஷயம் ரொம்ப நாளா அடிபடுறது என்ன அப்படின்னா, அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பாஜக அழுத்தமா சொல்லுச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களே விஜய் கூட கூட்டணிக்கு போயிருவாரு, பாஜக உதறி விட்டுட்டுன்னு ரொம்ப நாளா இந்த பேச்சு இருக்கே சார். சரி, போங்க உங்களால முடிஞ்சோ போங்க. அப்படி ஒரு முயற்சி எடுத்தாருன்னா பட்டுன்னு தட்டிடுவாங்க. ஒரு பொதுக்குழுவை கூட்டி இவரை கட்சி விட்டு நீக்கிடுவாங்க. அதாவது தோல் கொடுத்து தோற்கடிப்பதற்கு, தோல் கொடுத்து துரோகம் செய்வதற்கு அவர் கூடவே நிறைய பேர் பயணிக்கிறாங்க. அசந்தாருன்னா போட்டுருவாங்க. அதனால ஜாகிரதையா டீல் பண்ணணும். அப்படி ஒண்ணு எடுத்து இவர் விஜய் கூட போயிட்டாருன்னா உடனே அதிமுக பொதுக்குழுவை கூட்டி இவரை கட்சி விட்டு நீக்கிட்டு போயிடுறாங்க. அதாவது ஆளுகிற பாஜகவினுடைய ஆக்டோபஸ் கரங்கள் மிக நீளமானது. அதிலிருந்து எடப்பாடி பழனிசாமி மீள முடியாத வகையில் அவரா தான் சிக்கிட்டார். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நம்மளே பேசிக்கலாம்ப்பா. ஒரு ரூம்குள்ள பயங்கரமா அடிச்சுக்கிட்டாலும் சரி, வெளியே போகையில அண்ணே என்னண்ணே அப்படின்னு தோல்ல கையை போட்டு போகிற அந்த அரசியல் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல. அது நிச்சயமா அதனால எல்லோரையும் நிறைய எதிரிகளை அவர் உருவாக்கி கொண்டார். சார், இப்போ இந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சில நாளுக்கு முன்னாடி சொல்றாரு, நான் வந்து விரைவில் சசிகலா அவர்களை சந்திக்கிறேன். ஓபிஎஸ் சொல்றது எல்லாம் அவருக்கு ஒரு பதவி வேணும்பா. கூப்பிட்டு தனியா ரூம் கதவை திறந்தீங்கன்னா டொப்புன்னு விழுந்துருவாரு. ஏன்னா இன்னைக்கு இப்ப பார்த்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிவியில எம்ஜிஆர் உருவாக்கிய அடிப்படை தொண்டனுக்கு கொடுத்த அந்த விதியை எப்படி மாற்றலாம், அந்த விதி இருந்தா தான் தேர்தலில் வெல்லும்ங்கிறாரு. யோ, அந்த விதியை மாத்தினதே நீதாயா? ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளருங்கிற பதவிகளை உருவாக்குனது யாரு? இந்த ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம். அதை எதிர்த்து நான் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டேன். பொதுக்குழுவுக்கு சர்வ அதிகாரமும் இருக்குது, அஃபிடவிட் போட்டிருக்காரு ஓ பன்னீர்செல்வம். அதனால நதி மூலம் ரிஷி மூலம், நல்லவன் கெட்டவன், அது கூடவே இன்னொன்னு எங்க அண்ணன் சொல்லிட்டாரு, அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை பகைவனும் இல்லைன்னு. அதனால அவர் அன்னைக்கு செஞ்ச தப்பு இன்னைக்கு அனுபவிக்கிறாரு. அதனால அவர் பேசுறதெல்லாம் பெரிய சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஆனா ஒண்ணு சொல்றாரு சார், செங்கோட்டையனும் சசிகலா அவர்களை சந்திக்க வராங்க, நாங்க ஒன்னா பேசுவோம் அப்படின்னு சொல்றாரு. எங்க செங்கோட்டையன் இல்லாம இவரால சசிகலா பேச முடியாதா? சசிகலா இவரை விரட்டி அனுப்பிச்சிட்டாங்களா என்ன? ஆனா அந்த சந்திப்பு இவங்க செங்கோட்டையன் பேரை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டுறாரு. அதுல ஏதாவது எடப்பாடி பழனிசாமியோட ஒரு பேரம் பேசி, இப்ப நான் இதுக்கு முன்பு ஓபிஎஸ் இபிஎஸ் அணிகளை யார் ஒருங்கிணைச்சா? நான் தான் ஒருங்கிணைச்சேன். அப்ப என்ன வச்சு பேரம் பேசினாரு. இவருக்கு வேணுங்கிற பதவியெல்லாம் வாங்கணும்னு என்ன கட்சி விட்டு நீக்கி விட்டாரு. இப்ப செங்கோட்டையனை பயன்படுத்தி ஏதாவது பெற முடியுமான்னு பார்க்கிறாரு. டிடிவி தினகரன் ஒரு விஷயம் சொன்னார்ல சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தா நாங்க வரமாட்டோம் அப்படின்னு. இப்ப அவரை கன்வின்ஸ் பண்ணி உள்ள கூப்பிட்டு வந்துருவாங்களா? அவர் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு வேற கட்சி வச்சிருக்கிறாரு. அந்த கட்சியை கூட்டணியில சேர்ப்பதற்கு கூட எடப்பாடி பழனிசாமி மறுக்கிறார். பொது நிகழ்ச்சிகள்ல இப்ப அன்னைக்கு ஜி.கே. மூப்பனார் அவர்களது அந்த நிகழ்வு நடந்தது, அதுல கூட அவர் வரக்கூடாதுன்னு ரொம்ப ஓவரா எடப்பாடி பழனிசாமி தினகரனை உதாசீனப்படுத்துகிறார். அந்த விரக்தியில தினகரன் இதை சொல்கிறார். அதனால எல்லோருமே அதிமுக ஆள வேண்டும் என்று நினைக்கிறாங்க. ஒரே ஒரு ஆளை தவிர எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் ஆள வேண்டும், நம்ம பொதுச் செயலாளராக இருக்கணும். ஒருவேளை விஜய் எதிர்கட்சி தலைவராக வந்தாலும் கவலை இல்லை, இவ்வளவுதான். ஏன்னா புத்தி உள்ளவங்க தினகரனை கூட்டணியில சேர்த்துக்கிறீங்க. சசிகலாவுக்கு அவங்க தேர்தலே 2027 வரைக்கும் நிக்க முடியாது. அம்மா 27க்கு அப்புறம் நீங்க பண்ணலாமா? தேர்தல் நேரத்துல பிரச்சாரம் மட்டும் நீங்க பண்ணுங்கம்மா. 27க்கு அப்புறம் உங்களுக்கு அந்த காலக்கெடு முடியட்டும், அப்போ நம்ம ஏதோ ஒரு பதவி உங்களுக்கு பண்ணிக்கலாமா? தீர்ந்து போச்சு. அப்புறம் திரு செங்கோட்டையன் சொன்னார், அண்ணே நீங்க சொன்னீங்க சபாஷ்னே எல்லாரையும் சேர்த்துடலான்னு.
அப்புறம் என்னோட நீக்கத்தை ரத்து பண்ணணும். இதுக்கு முன்னாடியே 2-3 முறை சென்னையில் தலைமைச் செயலகத்தில் ஒரு தடவை கூப்பிட்டு இப்போ கட்சியில் சேர்த்துட்டோன்னு சொன்னார். அப்புறம் திருப்பி நான் சொன்னனா அப்படின்னாரு. இடையில சென்ற சட்டமன்ற தேர்தலப்போ ஒரு தடவை அதே போல் நடந்தது. இப்போ போன நவம்பரில் அதே மாதிரி ஒரு தடவை நடந்தது. அதனால சும்மா இவர் ஏதோ இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருந்தால் தன்னை பெரிய ஆளாக நினைப்பாங்க. இல்லை இவங்களாம் எல்லாம் கட்சி விட்டு திமுக பக்கம் போயிடட்டும், ஸ்டாலினாவது பலமாகட்டும் என்று நினைக்கிறாரான்னு தெரியல. இல்லை ஸ்டாலின்கிட்ட எவ்வளோ பேரை நான் அனுப்ப முடியுமோ அனுப்புகிறேன், இங்கிருந்து நீக்கி அனுப்பிச்சி விடுறேன். பல பேர் இன்றைக்கு திமுகவில் இருக்கிறவங்க எடப்பாடி பழனிசாமியால் விரட்டி அடிக்கப்பட்டவர்கள் தானே. செந்தில் பாலாஜி ஆகட்டும், பல பேர். பாஜக அதிமுகல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குதோ அதே மாதிரி திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கறதா இப்ப பார்க்கப்படுது சார். சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் ஒரு கரப்ஷன்ல மாட்டிக்கிட்டாருன்னு ஒரு செய்தி பரவுது, எப்படி பாக்குறீங்க சார்? எடப்பாடி பழனிசாமியை ரவுண்டு கட்டி அடிக்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஏன்னா அது ஏன் கட்சி. இது அண்ணாமலை, பிஜேபி, அமித்ஷா, அதை பற்றி நமக்கு என்னப்பா? அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. அண்ணாமலை ஏதோ 40 லட்சம் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டினேன்னு பேட்டி கொடுத்துருந்தாரு. கோயம்புத்தூர் பொதுவாக 40 கோடிக்கு ஒரு சொத்து வாங்கியிருக்காருங்க. அதனோட வேல்யூ மார்க்கெட் ரேட் 40 கோடிக்கு மேலே போகுங்கிறது பரவலாக பேசிக்கிறாங்க. எனக்கு அதை பற்றின எந்த விவரமும் தெரியாது. அண்ணாமலை ஒரு மிக நேர்மையானவர், நல்லவர், வல்லவர், திறமையானவர், ஒரு நல்ல எதிர்காலம் கொண்டவர் என்று மக்கள் நம்புகிறார்கள். நிச்சயமாக அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக திரு அண்ணாமலை அவர்கள் நடந்து கொள்வார் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. பாஜகவுக்கு அவருக்கு இருக்கிற மனஸ்தாபங்கள் மிக விரைவில் சரியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லாம் தேர்தல் கால கசப்புகள். தேர்தல் முடிஞ்சா சரியா போயிடும், ஜெயிச்சா சரியாயிடும், தோற்றா விரோதமாயிரும். அவர் தனி கட்சி தொடங்குறாருன்னு பரவலா பேச. நீ அண்ணாமலைகிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நீ ஏன்ட்ட கேட்கறது என்ன? ஒரு லாஜிக்கே இல்லையாப்பா? அண்ணாமலை தனி கட்சி துவங்கின இருக்கிற 4% 4 பிரிச்சா என்ன, 7 பிரிச்சா என்ன, 1 பிரிச்சா என்ன, 2 பிரிச்சா என்ன, அது அவங்க பிரச்சனை, விடுங்களா. அதிமுக ஒருங்கிணைப்பு பத்தி நீங்க முதல்ல வலியுறுத்தினவரு இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி பயணம் செய்யறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதிமுக தொண்டர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? நிச்சயமாக இந்த இயக்கம் ஒன்றிணைய வேண்டும். ஒன்றுபட்டால் மட்டுமே வருகிற தேர்தலை நம்ம வெற்றி பெற முடியும். திமுகவை சார்ந்தவர்கள், சில சாதிய அழுத்தம் கொண்டவர்கள், தொடர்புகள் கொண்டவர்கள் எடப்பாடி பழனிசாமியை அவரது திறமைக்கும் தகுதிக்கும் மீறி அவர் மிகப்பெரிய தலைவராக உருவெடுத்து விட்டார் என்று திமுக ஆள வேண்டும் என்று நினைப்பவர்கள், திமுகவை சார்ந்தவர்கள் எடப்பாடி பழனிசாமியை உயர்த்தி பிடிக்கிறார். மக்கள் மத்தியில ஒன்றுபட்டால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். விஜய் என்ற ஒரு 3வது சக்தி, ஒரு அணி இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. சற்றே எடப்பாடி பழனிசாமி ஒரு சுதாரிக்காமல் இருந்தால் எதிர்க்கட்சி தலைவர் பதவி கூட அவருக்கு இல்லாமல் போய்விடும். சுதாரித்து கொண்டு, அதனால வெறுமனே இந்த 2-3 பேர்னாலதான் பிரச்சனை, மற்றவங்க பிரச்சனை இல்லைன்னு இல்லை. யாரை வச்சு வேணாலும் பாஜக பிரச்சனையை செய்யலாம். அதனால கட்சியை ஒற்றுமைப்படுத்தி வலிமைப்படுத்தி இந்த இயக்கத்தை ஆளுகிற கட்சியாக உயர்த்தி பிடித்தால் எடப்பாடி பழனிசாமி வரலாற்றில் இடம்பெறுவார். அப்படி இல்லை என்றால் தேர்தல் முடிந்து எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு நீக்கப்படுவார். நிகழ்கால அரசியல் நிகழும் பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார்.